டெக்னிக்கல் குரூப் அனைவருக்கும் வணக்கம். நான் கனராஜ் பேசுகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் ZX மாடலு BS6. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் வந்து ப்ராப்ளம். வண்டியில் ப்ரெஷர் வந்து கம்மியாக வருது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டூல் செஞ்சுருந்தோம். இந்த ஃபியூல் பம்ப் மோட்டர் போட்டு உள்ளே அந்த கேனில் வந்து டெஸ்டிங் கேன் மாதிரி போட்டு நம்ம பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்து இங்கே ஒரு ஆர்என் சுவிட்ச் கண்ட்ரோல் சுவிட்ச் மாதிரி போட்டு நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது ஃபியூல் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டியூப் போட்டு இதில் ஒரு கட்டுக்கம்பி போட்டு கட்டியிருக்கோம். ஏன்னா ப்ரெஷர் பிடிக்காத அளவுக்கு இதில் கட்டுக்கம்பி போட்டு கட்டியிருக்கோம். இன்னொன்று சேஃபாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலில் கொஞ்சம் எடுத்துருக்கோம். வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கப்ளரும் கழட்டி விட்டுட்டோம். நம்ம ஆன் பண்ணும்போது பெட்ரோல் வெளியே வராது. ஃபியூல் பம்ப் லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம். சாவி ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஃபியூல் ப்ரெஷர் லோடு கொடுக்குறோம். இப்போ இந்த ஆர்என் சுவிட்ச் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மோட்டர் வேலை செய்யும். இப்போ ஃபியூல் ப்ரெஷர் வேலை செய்யுது. இது மாதிரி வந்து நம்ம வந்து இதை கண்ட்ரோல் இதில் வச்சுக்கலாம். அப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு எதனா ஒரு ஃபியூல் ப்ரெஷர் எதனா பிடிக்குது, டியூப் எதனா ரிலீஸ் ஆகி வெளியே வருதுன்னா கட்டு நம்ம கைத்துக்க வேண்டியதான். தேவையானப்போ நம்ம இதை ப்ரெஷர் கொடுத்து நம்ம இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ப்ரெஷர் நம்ம எல்லாம் கொடுத்துருக்க வேண்டியதான். இதுமாதிரி ஒரு ஃபியூல் பம்ப் டெஸ்டிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். கேன் ஒன்று வச்சு இதில் பெட்ரோல் ஊற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபியூல் பம்பில் ப்ராப்ளம் எதனா ஒன்று இருந்தால் இது மாதிரி நம்ம எளிய முறையில் நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.